This is Cowndinyan. Welcome to our channel MotorView. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Hyundai Venue 2020 மாடல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனே பார்க்க முடியும். சென்டர்ல பாத்தீங்கன்னா Hyundai பேட்ச் கொடுத்திருக்காங்க. grill நல்ல மேசிவா இருக்குனே சொல்லலாம். ப்ளஸ் சிம்பிள்லாம் போட்டிருக்காங்க. grill டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் லுக் நல்லா இருக்கு. பேனட் பக்கத்துல இண்டிகேட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் லைட் தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஆலஜன் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. மற்ற வேரியண்ட்டில் ப்ரொஜெக்டர் செட்டப்பில் வரும். இது மிட் வேரியண்ட்னால ஆலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. கீழே எல்இடி டிஆர்எல்ஸ் ப்ளஸ் இண்டிகேட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாக் லைட்ஸ் கொடுக்கல இந்த வேரியண்ட்டில். கீழே பம்பரும் ஒரு கன் மெட்டல் கிரே ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு பிளாஸ்டிக் ஸ்கிட் கொடுத்துருக்காங்க சில்வர் ஃபினிஷில். ஃபாக் லைட் பேட்ஸ்லேயும் ப்ளஸ் சிம்பிளை ஆட் பண்ணியிருக்காங்க. பேனட்டில் ஒரு மஸ்குலர் லைன்லாம் ரன் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடும். ஓவரால் ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கிரேடிங் கிரில்லோட சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இன்ஜின் ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 1 டீசல் இன்ஜின் அண்ட் 2 பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 1.5 டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது 98 bhp at 6000 rpm and 240 Nm of torque at 2750 rpm. 1.2 liter petrol engine produce பண்ணுறது பார்த்தீங்கன்னா 81 bhp at 6000 rpm and 130 Nm of torque at 4000 rpm. 1 liter petrol engine produce பண்ணுறது 118 bhp at 6000 rpm, 171 Nm of torque at 4000 rpm produce பண்ணுது. 3 cylinder engine ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. நாய்ஸ் எதுவும் இல்லை. இன்சுலேஷன் எதுவும் கொடுக்கல. வீலுக்கு மேலே ஒரு கர்வ் லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. சைடில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. மிரரில் இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணல. கீழே பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேனட்லேருந்து ஒரு ஷார்ப்பான லைன் ரன் பண்ணியிருக்காங்க. அது ரியர் வரைக்கும் வருது. கீழேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு பிளாக் கலரில் டோர் பேட்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் 195/65 15 inch நார்மல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இது மிட் வேரியண்ட்னால அலாய் வீல் எதுவும் கொடுக்கல. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் டிஸ்க் பிரேக் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பேக்கில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஏ பில்லரில் பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டாப்பில் ரெயின் வைசர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அடிஷ்னலாக தான் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா இருக்குது. ரூஃப் ரைல்ஸ் சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் சைடு லுக் நல்லா இருக்குது. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி 45 liters ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் 17 to 18 km/liter. சென்டரில் Hyundai பேட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வென்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லைட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஜெட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் லுக் நல்லா இருக்குது. பக்கத்தில் இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் டிஃபாகர் லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர் கொடுக்கல. ஐ மவுண்டட் டெயில் லைட்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ரிவர்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. அது கீழே பிளாஸ்டிக் பம்பர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே சில்வர் ஃபினிஷில் ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஆண்டனா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் ஃபினிஷில். கீழே ரிவர்ஸ் கேமரா வித் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா சூப்பராக ஒர்க் ஆச்சு. அடாப்டிவ் கைட்லைன்ஸும் இருந்தது. வியூ சூப்பராக இருந்தது. ஓவரால் ரியர் லுக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிசைன் அளவு போல்ட் அண்ட் ஷார்ப்பாக இல்லை. டீசெண்டான லுக் தான் கொடுத்துருக்காங்க ரியரில். வென்யூன்னு பேட்ச் ஒரு மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல விசிபிலிட்டியாக இருந்தது அந்த பேட்ச். ஓவரால் ரியர் லுக் பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னே சொல்லுவேன். பூட் ஸ்பேஸ் தான் பார்க்க போகிறோம். பூட் டோர் நல்லா லைட்டாக இருந்தது. ஹைட்ராலிக்ஸ் டச்சும் சூப்பராக ஒர்க் ஆச்சு.
பார்சல் செல்ஃப் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, வேண்டானா ரிமூவ் பண்ணிக்கலாம். 350 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு மீடியம் சைஸ் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே சொல்லலாம். கீழே ஸ்பேர் வீல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, சேம் சைஸ் அண்டு நார்மல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் லைட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பிரைட்னஸ்லாம் நல்லா இருந்தது. பவர் விண்டோ சுவிட்ச்லாம் கொடுத்துருக்காங்க, லாக் அண்ட் லாக் பட்டனும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, மிரர் அட்ஜஸ்டபிள் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்பீக்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டில் லெதர் ஸ்டிச்லாம் பண்ணியிருக்காங்க, சீட் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைட் டாக்கோமீட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ரைட் சைடு ஒரு ஸ்மால் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாமீட்டர் லுக் அண்ட் டிசைன் நல்லா இருக்குது, ப்ளூ கலர் ஃபினிஷில் டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா பிரைட்டாக இருக்குன்னே சொல்லலாம். 3மே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் இக்னிஷியன்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. கன்சோலை கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. கன்சோலில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர்ஸ் காட்டுது, ஃபியூயல் மீட்டர், டிகிரி, மைலேஜ், ட்ரிப் A and B இருக்குது, நம்ம எது வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஹெட்லைட் லெவலில் சுவிட்ச் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் Hyundai பேட்ச் கொடுத்துருக்காங்க, கீழே ஏர் பேக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2 ஏர் பேக்ஸ் இருக்குது. கீழே சில்வர் ஃபினிஷ் பாட்டமும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பட்டன் எதுவும் ப்ளேஸ் பண்ணல, இந்த வேரியண்ட்டில் எந்த பட்டனும் வராது. லெஃப்ட் சைடு ஆடியோ அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. டர்னிங் ரேடியஸ் 5.1 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் ஹோல்டு பண்ண நல்லா இருந்தது, ஃபீல் சூப்பராக இருந்தது. ஸ்டேரிங்கில் அடிஷ்னலாக கவர் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபீல் நல்லா இருந்தது. ஏசி வென்ட்ஸ் வித் சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டேஷ்போர்டுமே ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டிலாம் நல்லா இருந்தது. சென்டரில் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இது அடிஷ்னலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் கிடையாது. சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா மேசிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நேவிகேஷன், ப்ளூடூத், மியூசிக், செட்டிங்ஸ், ஆப்ஸ்னு இருக்குது. ஆப்ஸை கிளிக் பண்ணால் க்ரோம் இருக்குது, ப்ளூடூத், யூடியூப், ப்ளே ஸ்டோர், ஆக்ஸ், கால்குலேட்டர், கேலண்டர், நேவிகேஷன், மியூசிக், ஃபைல் மேனேஜர், டவுன்லோட், ரேடியோ, வீடியோ, செட்டிங்ஸ். டச் ஸ்க்ரீன் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருந்தது, ரெஸ்பான்சிவாகவும் இருந்தது. நம்ம கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வருது. நம்ம வைஃபையோடு கனெக்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருந்தது. ரிவர்ஸ் கேமராவும் சூப்பராக இருந்தது. ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்ல வியூ தெரிஞ்சுது. நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ இன்டர்நெட் எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது, ஃப்ளூயண்ட்டாக இருந்தது. நம்ம டெஸ்டினேஷன் போட்டால் போதும். நேவிகேஷன் சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஏசி வென்ட்ஸ் வித் சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் கீழே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, அதில் அசார் லைட் சுவிட்ச் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஏசி கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஸ்பீட் கண்ட்ரோல், ரைட் சைட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், லெஃப்ட் சைட் மோட் செலெக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஷார்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபோனை கூட சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற வேரியண்ட்டில் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, இந்த வேரியண்ட்டில் கொடுக்கல. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு சில்வர் ஃபினிஷில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மால் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஹேண்ட் பிரேக் பக்கத்தில். ஃப்ரண்ட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்மால் சைஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டில் அடிஷ்னலாக ஒரு பில்லோ மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருந்தது. லோ பாக்ஸுக்கு மேலே ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, ஃபோன் ஏதாவது ஸ்மால் திங்ஸ் வச்சுக்கலாம். அதில் லோ பாக்ஸ் நல்லா மீடியம் சைஸ், லைட் எதுவும் ப்ளேஸ் பண்ணல, கூல்டு லோ பாக்ஸ் இது. நம்ம டெம்பரேச்சர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப்பில் ப்ளூடூத்துக்காக மைக் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஆண்டனா உள்ளே கொடுத்துருக்காங்க, அதை கவர் பண்ணி ஒரு சன்லைட்டும் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் தான் பார்க்க போகிறோம். உள்ளே போகணுன்னா கொஞ்சம் குனிஞ்சி போகணும், கார் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது. உள்ளே போகிறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. லெக் ரூம் நல்லா இருந்தது. அண்டர் டை சப்போர்ட் என் ஹைட்டுக்கு சூப்பராக இருந்தது. நீ ரூமும் ஓகே, ஹெட் ரூமும் என் ஹைட்டுக்கு பரவாயில்ல. ரியரில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏசி சூப்பராக ஒர்க் ஆச்சு.
கீழே 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி புஷ் பண்ணிட்டோம். இப்போ லெக் ரூம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, அண்டர் டை சப்போர்ட்டும் இல்லை, நீரமும் இல்லை. இப்போ நார்மல் பொசிஷனில் வச்சா ஒன்று நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். லெக் ரூம், நீரும், அண்டர் டை சப்போர்ட். இப்போ சென்டரில் உட்காந்துருக்கேன். இப்போ சென்ட்ரல் டிரான்ஸ்மிஷன் சேனல் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கி தான் இருக்குது. ரியர் ஏசி வென்ட்ஸும் வச்சுருக்காங்க. லெக் ரூம் சுத்தமாக இல்லை, நீரமும் இல்லை, அண்டர் டை சப்போர்ட் பரவாயில்ல, ஓரளவு செஸ்ட் வரைக்கும் வந்துடுது. 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சென்டரில் ப்ளேஸ் பண்ணல. சென்டரில் லைட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்தே நம்ம பேசஞ்சர் ஷெல்ஃபில் ஏதாவது ஸ்மால் திங்ஸ் வச்சுக்கலாம். Hyundai Venue 2020 ஃபுல் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் நேம் MotorView ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.